Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So after long time வந்து ஒரு ஸ்கூல் ரொட்டீன் இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறேன். மித்துனுக்கும் தக்ஷித்க்கும் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலேருந்து அப்படியே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இந்த ரொட்டீன். எனக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்பயுமே வந்து ஏதாவது ட்ராவல் vlog இல்லை அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம். ட்ராவல் vlog போடும்போது கூட நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த கன்னியாகுமரி vlogs ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன் ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி போடவும். ஸோ இப்போ காலையிலேருந்தே இந்த ரொட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 6:30க்கெலாம் எப்பயுமே முழிப்பு வந்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு கடகடன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. காலையில் வந்து டிஃபனுக்கு இட்லி தான் பண்ண போகிறேன். மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அப்படியே வந்து இந்த ரொட்டீன் பார்க்கலாமா? வாங்க. இனிமேல் நம்மளோட ரொட்டீன் வந்து ரொம்ப ஹரிபரியாக தான் இருக்க போகுது. என்ன லஞ்சு, என்ன டிஃபன் பண்ணுறது, இதுவே தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பசங்க வளர வளர இந்த ரெசிபீஸ்லாம் ரொம்ப புதுசாக கேட்க ஆரம்பிச்சிட்டான் மிதுன் குட்டி. தக்ஷித்க்கு அவ்வளோவா தெரியல. ஃபஸ்ட்டு டேவே அது வேணும் இது வேணும்னு ஒரே கன்ஃபியூஷன். ஃபஸ்ட்டு டே வந்து நான் சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணித்தருவேன், அடுத்தடுத்து வந்து நான் நோட் பண்ணி உனக்கு சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. ஸோ அவனோட ரெசிபீஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் என்னென்ன ரெசிபிலாம் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி தான் பண்ண போகிறேன். மாவு வந்து முதல் நாள் தான் அரைச்சேன். ஏன்னா கரெக்டாக அந்த ஒரு வாரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு இட்லி, அதுக்கப்புறமா தோசை, அப்படி தான் போகும். ஆப்பத்துக்கும் வந்து மாவு நான் ஒரு சில நேரம் அரைச்சி வச்சுடுவேன். ஆப்பம், தோசை, இட்லி அந்த மாதிரி. சரி ஒரே தரியாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போயிடுது. அதனால தான் சரி அப்பப்போ அரைச்சிக்கலான்னு. லீவில் இருக்கிற ரொட்டீனை விட இந்த ரொட்டீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏர்லியாகவே எழுந்திரிச்சு நமக்கு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், நமக்கும் நிறைய டைம் கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் வந்து தக்ஷு குட்டிக்கு லன்ச் எடுத்துகிட்டு போகணும். லாஸ்ட் இயரே வந்து கொஞ்சம் பழகிட்டான். அவன் டான்ஸ்லலாம் இருந்ததுனால ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் கட்டி கொடுக்க சொல்லுவாங்க. அது எனக்கு இப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ மித்துன் குட்டிக்கு என்னெல்லாம் வைக்கிறேனோ அதே வந்து தக்ஷுவும் சாப்பிட்டுப்பான். காரம் வந்து நான் கொஞ்சம் ஊட்டி பழகிட்டேன். அதனால் 2 பேருக்கும் தனித்தனியாக செய்யணும் அந்த எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் என்ன செய்கிறோமோ கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவான். தக்ஷு குட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட் அப்படின்னா ரசம் சாதம் தான். அப்புறமா பிரியாணி, சப்பாத்தி எல்லாமே சாப்பிடுவான். அதுவும் ரசம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதில் கொஞ்சம் கீரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட்ருவான். ஸோ எனக்கு அது ரொம்ப இப்போ ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழகிட்டதுனால. இந்த மாதிரி ரொட்டீன் vlog தான் வந்து எனக்கு ஒரு சில பேர் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ட்ராவல் vlogலாம் ஓகே, இருந்தாலும் அந்த டெய்லி ரொட்டீன் வந்து நீங்கள் போடுங்க, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நானுமே மிஸ் பண்ணுறேன் தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவ்லலாம் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். இப்போ காலையில் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுக்கலாம், நிறையா டைமும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிடுவேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரைபாட் மாற்றி வைக்கிறதுக்கான டைம் கிடைக்காது. அதனால் ஸோ அன்றைக்கி நான் பிளான் பண்ணுறேன் ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு என்ன பேக் பண்ண போகிறேன்னா 2 பேருக்குமே வந்து ரசம் சாதம் தான். பருப்பு போட்டு நிறைய தளர ரசம் ஊற்றி நெய்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு மித்துனுக்கும் தக்ஷித்துக்கும் அதுதான். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த ரசம் ரெசிபி இருக்கும். சரி ரசம் வைக்கும்போது அன்றைக்கி கண்டிப்பாக சாம்பார் தான் இருக்கும். அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணிவிடுவேன் இந்த மேற்பொடி போட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா சைட் டிஷ் வந்து இட்லிக்கு அதையே வந்து வச்சு சாப்பிட்டுப்போம். அப்படி தான் நான் பிளான் பண்ணுவேன். இப்போ இட்லிக்கு தனியாக நம்ம சைட் டிஷ் பண்ணோன்னா இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சாம்பாருக்கு வந்து இப்போ பருப்பு வச்சுருக்கேன் குக்கரில். இந்த பக்கம் வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. ட்ராவல் vlog வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க அம்மா வீட்டுக்கு வந்து வெக்கேஷனுக்கு நீங்கள் போகலையா அப்படின்னு. போயிருந்தேன். கன்னியாகுமரி போயிட்டு வந்துட்டு ஒரு 2 to 3 days வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் துணிலாம் வந்து துவைக்கிற வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன். ஸோ அங்கே போய் இறங்கினதுலேருந்தே செம்ம ஜுரம், எனக்கு செம்ம காய்ச்சல். மித்துனுக்கு வந்து கை வந்து டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அது ஏன்னு தெரியல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டரு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா நார்மலாக இந்த வயசு பசங்களுக்கு தோல் உரியறது அப்படிங்கிறது காமன் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் புண்ணாயிடுச்சு கையெல்லாம்.
ஸோ இந்த மாதிரி பஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அப்புறமா டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னு, ஸோ அதனால் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. அவனுக்கு வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னா நார்மலாக ஆகிடுவான், வெட்டாகிடும் கை உள்ளங்கையெல்லாம். இப்போ கீழே போய் அந்த இதில் விளையாடினா இல்லையா 1 மாதம், அதில் வந்து அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, கை கால் மட்டும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ரொம்பவே பரவாயில்ல, நார்மலாக ஆகிட்டான், பேக் டு நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே போய் ஒரு 4 days வந்து அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் எந்த வீடியோவுமே நான் எடுக்கலை. எனக்கும் கொஞ்சம் வந்து உடம்பு முடியல, அதனால தான் எடுக்க முடியல. அம்மா வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கவே மாட்டேன். ஒரு 4 to 5 days போயிடுவேன். அங்கே போய் கொஞ்சம் அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவும் பிரணவ் குட்டி இந்த தடவை தக்ஷுவை கேட்டுகிட்டே இருந்தான், அதனால தான் மெயினாக போனதே. ஸோ போயிட்டு வந்துட்டேன் நான். இப்போ ரசம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகு, சீரகம், அப்புறமா கருவேப்பிலை அதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் மாமியார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இந்த ரசப்பொடி. இப்போ நான் வந்து ரசம் வந்து தக்காளி, பூண்டு, அந்த பொடி, அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடியெலாம் அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வைப்பேன். ஏன்னா தக்காளிலாம் மித்தனும் தக்ஷும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, அதனால் நான் அரைச்சி தான் பண்ணுவேன். இங்கே சாம்பார் வந்து சௌ சாம்பார் தான், எப்பயும் போல் நம்ம வைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் காய் வந்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ தான் வந்து சாம்பார் பொடி அரைச்சேன், ஏன்னா ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து லீவு ஆரம்பித்து ஒரு 15 days இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த 15 days வந்து கன்னியாகுமரி போகணும், மதுரை போனோம், அதுக்கப்புறம் அம்மா வீடு, அப்புறம் ஒரு கல்யாணம், அந்த மாதிரி பிஸியாகவே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அந்த பொடியெலாம் அரைச்சி வைக்க எனக்கு டைம் இல்லை, அதனால் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது அரைச்சி வச்சுருவேன். இப்போ நான் ரசத்துக்கு வந்து நெய்யில் கடுகு தாளிச்சிட்டு அரைச்சேன் இல்லையா, அதை அப்படியே போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிடுவேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். நான் ரசம் வைக்கிறேன் அப்படின்னா அப்படி தான் வைப்பேன். பருப்பு ரசம் வந்து இன்னொரு டைப், அது வந்து நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் விலாக்லேயோ இல்லை ஃப்யூச்சர் விலாக்ஸ்லேயோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பருப்பு ரசம் வைக்கும்போது தக்காளி வந்து அரைக்க மாட்டேன். இது வந்து கொட்டு ரசம்னு சொல்லுவாங்க, பருப்பு போடாமல் வைக்கிறது. ஸோ இப்போ சாம்பாருக்கு வந்து மேற்பொடி போட்டாச்சு. இது வந்து அந்த கறிப்பொடி இல்லையா, அதுதான். அந்த கறிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே சேர்த்துருவேன். எனக்கு வந்து இந்த சாம்பார் ரசம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது காலையில். ஆனால் டெய்லியுமே இதே பண்ணோம் அப்படின்னா மித்துன் வந்து அவ்வளோதான், அம்மா டெய்லியாம்மா சாம்பார் வைக்கிற, அது மாதிரி நான் வைக்கவே மாட்டேன். வாரத்தில் 2 நாள் தான். ஒரு சில நாள் வந்து கண்டினியூஸாக 2 நாள் வைக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பயங்கரமாக காண்டாயிடுவான் சாம்பார் வச்சேன்னா. அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் மோஸ்ட்டாக பண்ணுறது. அப்படியே சமைச்சிட்டே இருக்கும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். இங்கே வந்து சாம்பார் ரசமும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் வச்சுட்டேன். இப்போ ரசம் வந்து இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ரசம் வச்சா ரொம்ப பிடிக்கும், மித்துன் குட்டிக்கு ரொம்ப இஷ்டம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. 5 o'clock எழுந்திரிச்சேன். 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 1 hourல வந்து மேக்ஸிமம் சமையல் நான் முடிச்சிடுவேன், ஏன்னா டிஃபனும் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போ மித்துன் குட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. வெங்காயம் போடாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். மித்துன் வந்து இந்த வருஷம் 6th போயிருக்கான். நிக்கில் வந்து 7th, தக்ஷுக்குட்டி வந்து UKG. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் எப்போயாவது கமெண்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னா அது மைண்டில் வச்சுருப்பேன். இது வந்து ஏதோ ஒரு விலாகுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் எனக்கு ஞாபகம் இருக்கும்போது அப்படியே நான் விலாகில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோதுமை ப்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வீட் ப்ரெட்டில் ஸ்ட்ராபெரி ஜாம் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரிமாஸில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதோட ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அப்படியே வந்து தடவி வச்சுடுவேன் ஜாமை, அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் ரசம் சாதம் வைக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் பருப்பு, நெய், ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் பருப்பு போட்டுப்பேன். நான் வெறும் ரச சாதம் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட, கொஞ்சம் ஏதாவது ப்ரோட்டீன் மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ நான் மித்துனுக்கு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு பிசைகிற அந்த பருப்பு போட்டு நெய் போட்டு ரசம் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு வாய் சாப்பிடும்போது ஆஹா செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலையில் வந்து இந்த மாதிரி சூடாக கலக்கும்போது ஒரே ஒரு வாய் எடுத்து போட்டுப்பேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வராது. பசங்களுக்கு வந்து எப்பயுமே செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு வந்துடுது.
இப்போது கொஞ்சம் மேலாகியும் ரசம் ஊற்றிட்டு அப்படியே வச்சுடுவேன். சைட் டிஷ் வந்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட் பட்டர், அப்புறம் பஸ் ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மித்துன் குட்டியும் கிளம்பிட்டான். மித்துன் குட்டிக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த லீவ் ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பாங்களே, அது எப்பயுமே கொடுக்கறது தான். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு முதல் நாள் வந்து செம்ம வேலை எனக்கு. ஏன்னா 2 பேருக்குமே வந்து புக்ஸ் எல்லாத்துக்கும் அட்டை போடணும். எல்லாத்துக்கும் அட்டை போட்டுட்டு, ஏன்னா சண்டே வந்து எனக்கு ஃபுல்லாக மாவு அரைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சா, அதனால் இந்த வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சார்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறது அதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட பசங்க இப்படி வீட்டில் இருந்துட்டாங்க. நானுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் வீட்டில் இருக்கும்போது எப்படப்பா ஸ்கூலுக்கு போவாங்கன்னு இருக்கும். ஏன்னா பயங்கரமாக அடிச்சுப்பானுங்க 2 பேரும். நான் இப்போ ஸ்கூல் கிளம்பும்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் வந்து மித்துன் 7:30க்கெலாம் கிளம்பணும். வர்றதுக்கே வந்து 3:45 ஆகிடும். ரொம்ப அந்த லாங் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பழகிடும். ஒரு 1 வீக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் மித்துன் வந்து எப்பயுமே ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா செம்ம ஹாப்பியாக கிளம்புவார். சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படி தான். லீவே போட மாட்டான். அவ்வளோ ஜாலியாக கிளம்புவான். உடம்பு சரியில்லைன்னா கூட கிளம்பிடுவான். ஸோ அன்றைக்கி ஹாப்பியாக அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இவன் போனதுக்கு அப்புறமா இன்னொரு 1/2 அன் ஹவரில் வந்து தக்ஷித்தையும் நான் கிளப்பணும். இவனுக்கு வந்து 7:25க்கு வேன் வந்துடும். தக்ஷுக்குட்டிக்கு ஒரு 8:30 அந்த மாதிரி கிளம்பணும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து எனக்கு டைம் இருக்கும். நடுவில் ஏதாவது அவனுக்கு பேக் பண்ணணும், இல்லை ஏதாவது ரெசிபி பண்ணணுன்னா அந்த 1/2 அன் ஹவரில் முடிச்சிடுவேன். இப்போ அவனையும் வந்து கிளப்பியாச்சு. கொஞ்சம் கிராங்கியாக இருந்தான் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. அவனுக்கு ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கிளம்புற வரைக்கும் ஒரு மாதிரி மூடியாக இருப்பான். அப்புறம் கிளம்பிட்டான் அப்படின்னா ஜாலியாக கிளம்பிடுவார் சார். என்ன ஒன்று, லன்ச் வந்து எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப வந்து லாங்காக இருக்க போகுது. அந்த ஸ்கூல் டைம் மட்டும் 2:35க்கு தான் வந்து தக்ஷித்துக்கு விடும். ஆனால் பழகிடுவாங்க பசங்க. இப்படி 1 வீக் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் அதுவே அவங்களுக்கு பழகிடும் அந்த மாதிரி. ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.